அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் இயற்கையாளன் சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வெற்றிவேர் நடவு செய்ய போகிறோம். இந்த வெற்றிவேர் நான் எங்கே வாங்கினேன்னா ஈசாவில் வாங்கியிருந்தேன். ஈசாவில் ஒரு 20 செடி வாங்கியிருந்தேன். ஒரு 1 இயர் பேக்கில் அதை வாங்கி ஒவ்வொரு செடியாக வச்சு விட்டேன். அந்த ஒவ்வொரு செடி கிட்டத்தட்ட ஒரு 100 செடி ஆகி நிற்கிது இப்போதைக்கு. இதெல்லாம் கட் பண்ணி போட்டது. இது பாருங்க, இதெல்லாம் வாங்கினது தான். எல்லாத்துலேயுமே இப்போ 20 செடி வாங்கி வச்சதில் கிட்டத்தட்ட ஒரு 100 செடி இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் 100 செடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 செடி கிட்ட இருக்குது. இதை எப்படியாவது ஒரு பெரிய லெவலில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு 6 யூனிட் ஆமாம், ஒரு டாரஸ் ஃபுல்லாக 10 டயர் வண்டி ஒரு மண் வாங்கியிருக்கேன். டாரஸில் மண் வாங்கியிருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா? மண்ணை வாங்கி கோரை ஒன்று ஓடுது பக்கத்தில், அந்த கோரையிலேருந்து மண் வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக கொஞ்சம் மணலாக கேட்டு வாங்கியிருக்கேன். அங்கே ஜேசிபி அல்றாரில் அவர்கிட்ட கொஞ்சம் மணலாக கேட்டு வாங்கி கொண்டு பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம அரிசி கடையில் பேகு வாங்கி நீட்டாக வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பேகு போட்டாச்சு. 500 பேக்கில் இப்போ வைக்க போகிறோம். எல்லாமே மணல் கொட்டி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ஆடி பெருக்குன்றதுனால, ஆடி 18ன்றதுனால சரி இன்றைக்கி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே பேக் ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேக். இதில் ஆக்சுவலாக நான் ஒரு செடி மட்டும் எடுத்தேன். ஒரு 20 நாள் முன்னே ஒரு செடி மட்டும் களைச்சி எடுத்ததில் எனக்கு 1 கிலோவில் 1.25 கிலோ வரையும் வேர் கிடச்சிருக்கோம். இது கழிப்பு மண்ணுன்றதுனால வேர் வெளியில் எடுக்க முடியல. இங்கே ஒரு செடி எடுத்தோம், தெரியுதுங்களா? இந்த இடத்துலேருந்து ஒரு செடி எடுத்தோம். கழிப்பு ஃபுல்லாக களிமண்ணாக இருக்கிறதுனால வேர் வரமாட்டேருந்தாலும் ஃபுல்லாக மணல் வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வெற்றிவேர் செடி எங்கே வாங்கினா, நான் ஈசாவில் தான் வாங்கினேன். ஒரு செடி 7 ரூபான்னு வாங்கினேன். உண்மையிலேயே நல்ல ஒரு வாசனையான அந்த 1.5 கிலோ வேர் சரி கடைக்கு தரலாமா, வீட்டுக்கு எடுத்து போயிட்டேன். வீட்டில் எடுத்து போய் கொடுத்தோன்னே வீட்டில் இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க என்கிட்ட. இது அரைச்சி கூட 2-3 ஐட்டம் போட்டு, பருப்பு இன்னும் ஏதாவது கூட மாதிரி இந்த பாசி பருப்பு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, இது 2த்தையும் போட்டு அரைச்சோம்னா குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னேன். முதல்ல அவங்க இதெல்லாம் யார் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ட்ரை பண்ண சொன்னேன். கொஞ்சமாக வீட்டில் ட்ரை பண்ண சொன்னேன். ஒரு 100 கிராம் தான் ட்ரை பண்ண சொன்னேன். அதை போட்டு பார்த்து மொத்தம் அரைச்சி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ சோப்பு வாங்குறது இல்லை வீட்டில். 3 பேருமே, நானும் என் ஒய்ஃபு என் பையன் 3 பேருமே இதை தான் போட்டு குளிக்கிறேன். இப்போ அவ்வளோ வாசனையாக இருக்குது. காலைல குளிச்சுன்னு வச்சிங்களேன், சாயந்தரம் வரையும் அந்த வாசனை அப்படியே இருக்குது. ஸ்ப்ரேவே தேவையில்லை, அந்தளவு வாசனை கமகமான இருக்குது வாசனை. உண்மையிலே ஒரு தரமான செடி நமக்கு ஈசாவில் கொடுத்துருக்காங்க. 7 ரூபா தான் ஒரு செடி. 20 செடி வாங்கிட்டு வந்தேன், 140 ரூபா. கிட்டத்தட்ட இப்போ 1000 செடி 1500 செடி மேலே இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் யாரான இந்த செடி தேவைப்படுதுன்னா, கன்று தேவைப்படுதுன்னா கன்று மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நான் 500 பேக் தான் வச்சுருக்கேன். இந்த 500 பேக்கு எனக்கு ஒரு 4 இல்லை 5 இது குழி எடுத்தாவே போதும். எனக்கு இந்த 4 இல்லை 5 கட்டை எடுத்தாவே போதும். ஒரு கட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 100 செடி இருக்கும். அதனால் யாராவது கன்று தேவைப்படுற மாதிரி இருந்தால், வெற்றிவேர் கன்று தேவைப்படுற மாதிரி இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் கீழே நான் தரேன். வேணுன்றவங்க என்கிட்ட கன்று வாங்கிக்கலாம். நம்ம ஈசாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஈசாவிலேருந்து வாங்கி அந்த ஒரு செடி 20 செடி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2000 செடி கிட்டே நிற்குது. இப்போ இந்த 500 பேக் வைக்க போகிறோம். 500 பேக் வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு பேக்கில் 2 கிலோவில் 3 கிலோ வரும்னு நான் பார்க்குறேன். எல்லாம் ஃபுல்லாக மணலாக வாங்கி தான் வச்சுருக்கேன். 500 பேக் ரெடி பண்ணியாச்சு. அரிசி கடையில் பேக் வாங்கி, ஒரு பேக் 5 ரூபா. சரி நம்மளே பேக்கை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அம்பத்தூரில் ஒரு கடையில் போய் கேட்டு அங்கேருந்து ஒரு 500 பேக் வாங்கி நம்மளால் மண் அள்ளி போட்டுன்னு இருக்காரு. நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவர். வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது ஈல்டு வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு 1 இயர் ஆகிடுச்சு. ஆனால் நிறைய டைம் கட் பண்ணி கீழே போடுறோம். நாங்கள் கட் பண்ணி கீழே போடுறதுனால ஒரு 6 மாதத்துக்கு ஈல்டு வரும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். இன்னும் ஈல்டு வர சொல்ல உங்களுக்கு நான் திருப்பி வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.